இந்த ஆண்டு மகோற்சவம் பழமையை விட அவனருளாலே அவன்தாள் வணங்க நள்ளிரவில் கொடியேற்றம் கொடியத்தில் ஏறி போட்டுதான் கொடியை கட்டுகிறார். இந்த வள்ளி கொடி முளை இடத்துல வந்து முடிய தூக்கி வச்சு ஒரு அதிசயம் என்னென்றால் என்னோட விளையாடக்கூடாது. அவர் எந்நிதியும் தருகிற செல்வச்சந்தியானுடைய இந்த சந்நிதி இரவு வேளையில இந்த ஆண்டு மகோற்சவம் பழமையை விட மிக வித்தியாசமாக நள்ளிரவில் கொடியேற்றம் நிகழப்போகிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். செல்வச்சந்தியை பொறுத்தவரை நிறைய விடயங்கள் இந்த கொடியேற்றப்பட்டதாகவும் இந்த வள்ளி கொடி முளைக்கும் அதை விட வந்து இன்னும் பல்வேறுபட்ட விஷயங்கள். ஏனைய கோயில் நடக்கிற கொடியேற்ற மாதிரி இங்கே கொடியேற்றம் இருக்காது. கேடகம் இருக்கும். கேடகத்தில் வந்து முடிய தூக்கி வச்சு அதில் பட்டால தருப்பையும் மாவிலையும் சேர்த்து கட்டுறதுதான் இங்கே நடக்கக்கூடிய கொடியேற்றம். பல்வேறுபட்ட சிறப்புகள், வேல்வர் அறிகுறி தெரியும், இப்படியான விஷயங்கள் சொல்லப்படும். வள்ளி கொடி முளைக்கும், அதுக்கு பிறகு வேலவரை தூக்கி இந்த கேடகத்தில் வச்சு சுற்றி கொண்டு வரேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும். இரவு தொடங்குற இந்த கொடியேற்றத்தில் பலர் பல்வேறுபட்ட சந்தேகங்களை கேட்டு இருந்தீங்க. அப்படி எல்லாமே கிடையாது. கோயிலுடைய முன்புற பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இரவு வேளையில மிக அதிக அளவிலான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடியேற்றம் அதனுடைய தத்துவம் ஏன் இப்படி நிகழ்குது, இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. யார் யாரெல்லாம் இந்த வருட திருவிழா மகோற்சவம் இந்த விஷயங்களை தவற விடுறீங்க, இது எப்படி இருக்குது இந்த அனுபவம், நள்ளிரவில் நிகழக்கூடிய இந்த கொடியேற்றம் தொடர்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உள்ள பூசை வழிபாடுகள் எல்லாமே ஆரம்பமாகிறது. என்ன நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பதிவு செய்கிறேன். நள்ளிரவிலே சன்னதியானுக்கு கொடியேற்றம் நிகழ இருக்கிறது. இந்த கொடியேற்றத்தை பொறுத்தவரையிலேயும் வந்து மிக முக்கியமான பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஆகமம் சாராத இந்த பக்திசார் வழிபாட்டு மையமாக இருக்கக்கூடிய தொண்டைமானாறு செல்வச்சனதனுடைய கொடியேற்ற நிகழ்வு மிச்ச கோயிலிருந்து வேறுபட்டது. ஆவணி மாதத்தில் பூர்வபக்க பிரதமை கூடுகிற நேரத்தில் தான் இங்கு கொடியேற்றம் இடம்பெறும். அந்த அடிப்படையில் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய பிரகாரம் 12/8/2026 புதன்கிழமை நள்ளிரவு 12:20 மணிக்கு கொடியேற்றம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வைரவ பெருமானுக்கு வந்து காப்பு கட்டி அதுக்கு பிறகு பிள்ளையாருக்கு பூசை, மூலவராக இருக்கக்கூடிய வேலவருக்கு பூசை இதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு கொடியேற்றத்தினுடைய முக்கிய நிகழ்வாக இந்த கேடக பூசை நடக்கும். அது என்ன கேடக பூசை என்று சொன்னால், ஆலயத்தினுடைய வாசல்ல மூலஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய நந்திக்கு முன்பாக வந்து கேடகம் வைக்கப்பட்டிருக்கும். கேடகம் என்று என்ன சொன்னால் வந்து சாமியை காவிச்சொல்ல பயன்படுத்துகிற ஒரு கூடு. அந்த கேடகத்தின் உச்சியில் அந்த கலசம் இருக்கும். அந்த கலசத்தில் வந்து தருப்பையும் 7 மாவிலையும் வந்து ஒரு பட்டு துணியால் கட்டி பூசை இடம்பெறும். இதைத்தான் கலச பூசை என்று சொல்லுவினம். கொடியேற்றத்தினுடைய முக்கிய நிகழ்வு இதுதான். கொடியேற்ற நிகழ்ந்ததை அறிவிக்கிற வகையில் வந்து ஆலய வாசலில் சேவல் கொடி ஒன்று பறக்க விடப்படும். அதுக்கு பிறகு எழுந்தருளி வேலவருக்கு வந்து பூசை இடம்பெறும். அவரை இந்த பூசை நடந்துடக்கூடிய கேடகத்தில் வச்சு வீதியில் அவரை செய்வார்கள். அப்படி வர்ற அவர் வள்ளியம்மன் வாசலுக்கு எழுந்தருளி வந்தது. அந்த வாசலில் வந்து கோவிலுக்கு கொண்டு சென்று தீர்த்த குளத்தில் நீர் எடுத்து வேலவருக்கும் வள்ளியம்மைக்கும் விசேட பூசை ஒன்று இடம்பெறும். கேடகத்தில் தொடர்ந்து வேலவர் வந்து வெளிவீதி உலா வருவார். வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வாசல், அதாவது கதிரா வாசல்னு சொல்லுவினோம். அதில் தீர்த்த குளத்தில் நீர் எடுத்து கும்பம் வச்சு அதை அர்ப்பணிப்பினோம். நூற்றுக்கணக்கான தேங்காய் வந்து இதில் வந்து சிதறு தேங்காயாக அடிக்கப்படும். இந்த அர்ப்பணங்கள்லாம் முடிஞ்சதும் வேலவர் தன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்துடுவார். இங்கே பூசை செய்யக்கூடியவர்களை வந்து பூக்கார்கள் தான் சொல்லுவினோம். இவர்கள் வாய்கட்டித்தான் பூசை செய்வார்கள். ஆரம்பத்தில் முருகன் மருதர் கதிராமத்துக்கிடையில் நடந்திருக்கக்கூடிய உரையாடல் கோயிலுடைய உட்புற பகுதியிலும் வந்து இதெல்லாம் கீறப்பட்டிருக்குது. இந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு சொல்லப்பட்டதனுடைய விஷயங்களில் வச்சு கொண்டு தான் இந்த கொடியேற்றமோ வழிபாடுகள் எல்லாமே நடக்குது. ஏனைய கோயிலேருந்து வேறுபட்ட மாதிரி இப்போ எல்லா கோயிலையும் திருவிழா முடிஞ்ச அப்புறம் தான் பூங்காவன் நடக்கும். ஆனால் இஞ்சி அப்படி இல்லை. 5ஆம் திருவிழாவுக்கு பிறகு காலை திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய வேளையில் இந்த பூங்காவனம் வந்து முன்னுக்கு நடக்கும். இப்படி பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த சன்னதிக்கு சொந்தமாக இருக்குது. என்ன மாதிரி கும்பிட்டு வந்தாச்சா சன்னதியானே? இன்றைக்கு சன்னதியான அவனருளாலே அவன்தாள் வணங்கி சன்னதியான கும்பிட்டு வந்தாச்சு. இனி முன் அவன் கொடியேற்றத்தை பார்க்கலாம். அதே என்ன கொடியேற்ற என்ன கொடிமரம் எல்லாம் அந்த கோயில எல்லாம் கொடி மரத்துலான் அவர் ஏறுவார். இங்க வந்து கேடயத்தில் ஏறி போட்டு தான் கொடியை கட்டுவார்கள். இங்க கேடயத்திலான் கொடி ஏறுவினோம். இங்க ஆகமம் சேராத பெருமாண்டிய ஆலயம் இரவு தான் கொடியேறுறது. இதை மாதிரி தான் மண்டூர்லேயும் இரவு தான். 2 இடத்திலேயும் அவ பழைய இதில் இருந்தோண்டு அருள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கணும். அந்த வகையில்
இவற்ற ஒரு அதிசயம் என்னென்றால் இவற்ற உள்ளே போகிறதென்றால் பிள்ளையாற்ற பக்கத்தால் போய் எந்நிதியும் தருவான் செல்வ செந்நிதியானால வெளியே வரணும், நடுவுக்கால போகக்கூடாது. அது கதிர்காமர் இருந்த 2 பேரும் கதைச்சா குந்தண்டா திண்ணின்னு சொல்லுவாங்க இப்போது தமிழில். 2 பேரும் கதைக்க நாங்கள் குறுக்க போகக்கூடாது, 2 பெரியாக்கள் கதைச்சோம்னா நடுக்க போகக்கூடாது. அது ஒரு தமிழற்ற பண்பாடு. அந்த வகையில் அந்த சென்னதியில் அதை சில பேருக்கு தெரியாது. அப்படி தான் உள்ளே போய் வழிபட வேணும். இந்த பக்கத்தால் போய் அந்த பக்கத்தால் வெளியில் வரணும், நாவல் பழத்துக்கு பக்கத்தால் போய் வெளியில் வரணும். அப்போ பாட்டிக்கே நாவல் பழத்தில் சுற்றவளம் படிப்பிச்சோம். இங்கே நாவல் பழத்தையும் வச்சுருக்கான் முன் மோப்பில். பூவரச மரத்துக்குள்ள வீரபாகுதேவர் காலாடி பதிச்சதுன்றதும் வரலாறுல கிடக்கு. அந்த வீரபாகுதேவர் பொல்கண்டி கந்தவனத்தில் தண்டத்தால் அடிச்சு ஒரு நறுநீர்கேணியை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அந்த நறுநீர்கேணியில் நவாலியூர் சோமசுந்தர புலவர் குன்மநோய் வயிற்று வலி அந்த நறுநீர்கேணியில் தோஞ்சு 4 மணி மாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் கந்த பெருமானுக்கு பாடி நோய் நீங்க பெற்றவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர். அப்படி வரலாறுகள் கணக்க இருக்கு தம்பி. முருகனோட விளையாடக்கூடாது, அவர் நிறைய வரலாறுகளை கொண்டிருப்பார். அந்த வள்ளிக்கொடி முளைக்கிறது பார்த்தீங்களா? அந்த வள்ளிக்கொடி அந்த கொடி வரைக்கான் கொடி வரும் வழியில வள்ளிக்கொடி வள்ளியம்மன் வாசல்ல முன்னால உள்ள பூவரச மரத்துங்களை வள்ளிக்கொடி வரும் வழியில. இந்த வள்ளிக்கொடி வந்தால் கொடி வரும், ஒவ்வொரு வருஷம் வள்ளிக்கொடி வரும். இப்போ உங்க வள்ளிக்கொடி கட்டாயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வள்ளிக்கொடி பக்கத்துல வள்ளி தான் எல்லாருக்கும் கல்யாணத்தை நிறைவேற்றி வைப்போம். அந்த வள்ளியம்மன் வாசல்ல தான் எல்லாருக்கும் தாலி ஏற்றுப்படும். இந்த சாத்திரங்கித்திரம் எல்லாம் சரி வராது, பாவ கிரகம் எல்லாம் அங்கே ஒன்றும் வேலை செய்யாது. இங்கே விலங்கு தானே, புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா தெரியும். நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் முருகனை முன்னால் கட்டினாக்கள் அங்கே இல்லை. நான் புள்ளி விவரம் எடுத்து பார்த்துனான் இருக்கேன். அந்த வகையில் அவன் சாத்திரம் தேவையில்லை, 4 நட்சத்திரம் 1 தேவையில்லை, ஏற்றி விட்டால் ஏற்றும். பிறப்புலேருந்து இறப்பும் மட்டும் அவன் தான் கொடுத்து கொண்டிருப்பான். பிறப்பண்டா என்ன, குழந்தை போரை கொடுக்குறான், பேந்துன்னு செய்கிறான், திருமணத்தை நிறைவேற்றுறான், பேருந்து குழந்தை போரை கொடுக்குறான். பிறகு என்ன எங்கடாக்கள் மனுஷ வாழ்க்கை சுற்றோட்டத்தில் கடைசியாக இல்லாமல் அனுபவித்து சிவப்போர் அடைவினம். அந்த இடத்துல காசி மாதிரி இங்கே சுத்த வர தினம் இந்த மடம் வழியை படுத்து இங்கேயே சிவன் போகும். ஆலய சுற்றாடலில் சிவன் போகிறத கொடுத்து வைக்கணும். சன்னதியின் கொடியே தான் அவ்வளோ விசேஷமானது. அப்படி அந்த சென்னதி கொடியேற்றம் விசேஷம், சென்னதியே விசேஷம். கதிர்காமம் 3 ஆகும் விதி சேராத இடம். ஆனால் எந்த நேரமும் வழிபடலாம். பசிப்புணியையும் போக்குவான். எப்போ வந்தாலும் சாப்பிடலாம், எத்தனை மணிக்கும் சாப்பிடலாம். பசிப்புணியையும் போக்குவான், மற்ற புணியையும் போக்குவான். நோய்ப்புணியையும் போக்கி பசிப்புணியும் போக்குவான். அப்படி கொத்தவன். சரி, கும்பிடுவோம். சந்தோஷம். அப்பா காண்தானே இவ்வளவு. ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிற வேலவனுடைய தலவிருட்சம் பூவரசு மரம். இந்த மரத்தடியில் ஏராளமான நேர்த்திகள் ஒவ்வொரு நாள்லையும் வருகிற போது அல்லது இங்கே பாய்களை தெரியக்கூடிய இருக்கும். எந்தளவு தூரம் ஆழமாக இந்த மக்கள் இந்த வேலவனை நம்புகிறார்கள். அதை விட கோவில் அண்மையில் புதுப்பொலிவு பெறுகிறது. வர்ணம் புதிதாக திட்டப்பட்டு இன்னுமே அழகிய கம்பீரத்தோடு நல்ல ஒரு சிரிக்கிற புன்னகைத்த முருகன் ஒருவரும் புதிதாக இப்போது கோயில் இந்த பின்வீதி அனுமதிக்கக்கூடிய பகுதி. இந்த பூவரசு மரத்தடியில் நிறைய நேர்த்திகள் இந்த மரத்தோடு அல்லது இந்த வழிபாட்டிகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களோடு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பின்னுக்கு நிறைய பேர் இந்த நெய் விளக்கேற்றி வழிபாடு, இந்த மரம் கூட புதிதாக இந்த ஆண்டு திருவிழாவோடு சேர்த்து அந்த பக்கத்தில் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியாக இந்த பூவரசு மரத்து அடியில் ஒரு வள்ளிக்கொடி முளைக்கும். அதுதான் இந்த சன்னதியானுடைய மகோற்சவத்தை அல்லது இந்த கொடியேற்றம் என்று கூட சொல்கிறதில்லை, இந்த திருவிழா தொடக்கத்தை அது கட்டியம் சொல்லி நிற்கும். என்ன காரணம், மாய மந்திரம் அல்லது அறிவியல் இவ்வளவு தூரம் வளர்ந்துடக்கூடிய இந்த காலத்திலையும் ஆன்மீகத்தின்பால் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்று வரையும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அப்போ இருந்து இப்போ வரையும் இது மாறாத ஒரு பண்பாட்டிகளாக இருக்கிறது. ஆரம்பத்தில் பூசை செய்து வழிபட்டுறக்கூடிய முறையை உட்புற பகுதியில் குறிப்பாக இந்த பூத்தொண்டர் அந்த அறைக்கு வெளிப்புறமாக இது செய்திருக்கிறார்கள். உள்ள இப்படியான விஷயத்த பார்க்குறதுக்கு இல்லை. அந்த வள்ளிக்கொடி முளைக்கிறத நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத, நிறைய பேர் கண்ணுக்கு தெரிய, நிறைய பேர் அதுக்குள்ளே காசு எல்லாமே போடுவினம். அதை பார்த்து வழிபடுறதுக்கு ஆர்வத்தோடு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் போய் பார்த்தோம். போன முறை நான் உங்களுக்கு காணொலியில் அந்த விஷயம் எல்லாமே சேர்த்திருந்தேன். நான் வள்ளிக்கொடி முளைத்தது அது ஒரு அற்புதமான விடயமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் அறிவியல் வளர்ந்திருக்கிறது, ஆன்மீகம் இல்லை, நமக்கு அப்பால் பற்றக்கூடிய சக்தி இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருந்தாலும் அதெல்லாம் தவிடு பொடியாக்குற விதமாக நிகழக்கூடிய இவ்விதமான சம்பவங்கள் தான்
ஆன்மீகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அந்த அடிப்படையில் இந்த நாளில் கொடியேற்றத்துக்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த வள்ளி கொடி முளைத்ததை நாங்களும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது உங்களுக்கும் சேர்த்து காட்சிப்படுத்துகிறேன். அருள் தருகிற ஆட்டுங்கரை வேலவனுடைய ஆரம்ப தோற்றுவாய் மருதர் கதிர்காமருக்கு முருகன் வந்து வாயை கட்டி பூசை அல்லது என்ன இங்கே வழிபாடு அப்படின்னு சொல்லிக்கல வந்து அவர் சொல்கிறார், எனக்கு மந்திரம் தெரியாது, எழுத படிக்க தெரியாது அப்படின்ற விஷயம் சொல்லிக்கல வந்து நீ ஒன்றுமே சேர்த்தவில்லை, வாயை கட்டி கதிர்காமத்தை கொண்டு போய் காட்டி இதே மாதிரி இங்கேயும் செய் அப்படின்ற மாதிரி சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாமே தத்ரூபமாக இந்த கோயில் புனருத்தாரத்தோடு சேர்த்து இப்போ செய்யப்பட்டிருக்கு. இப்போவே மிக ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்திருக்கணும். குறிப்பாக நேர்த்திகள் நம்பிக்கைகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம், ஆகமம் சார் வழிபாட்டுகள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகக்கூடிய தாண்டி ஆகமம் சாராத வழிபாட்டுகளில் இப்படியான நம்பிக்கைகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வழிபாட்டுக்கு போகக்கூடியவர்கள் ஏராளமானவர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதுபோல தான் இங்கேயும் பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் நந்தி இருக்கும். நந்தியின் காதில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பினோம். அதை விட இதில் இந்த கேடகம் இருக்குது. நான் இந்த சொன்னனை கொடியேற்றத்தினுடைய பிரதானமான விஷயம் அல்லது கொடியேற்றம் என்றால் இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி இந்த கேடகத்தினுடைய முடியை தூக்கித்தான் இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய கேடகத்துக்கு மேலே வைக்கிறது. இதில் வந்து அபிஷேகம், அதில் கும்பங்கள் வைத்து அல்லது விட்டால் இந்த வள்ளி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கும்பம் எல்லாம் நீர் எடுத்து கொண்டு வந்து வச்சு தான் வழிபடுறது. உட்புற வீதியில் கூட்டம் என்று பார்த்தா வெளிப்புற வீதியில் இன்னும் அதிகமான பெருங்கூட்டம் ஒன்று இந்த சன்னதியானுடைய கொடியேற்றத்தை காண்பதற்கு அல்லது கொடியேற்ற தொடக்கத்துக்காக இங்கே இருக்கிறார்கள். மின்னொளியில் வருகிற வீதி எல்லாமே பார்க்கக்கூடிய இருந்துச்சு. நல்ல அழகாக ஒவ்வொரு பகுதியாக மிக நேர்த்தியாக செய்திருந்தார்கள். வரவேற்கப்படக்கூடிய விஷயம் அல்லது ஊர்கூடி செய்யக்கூடிய இன்னும் ஒரு உன்னதமான திருவிழாவாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வளவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதுலேயும் குறிப்பாக இரவு வேலை, பொதுவாக பகலில் நிறுற இந்த கொடியேற்றம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் இந்த வருஷம் வந்திருக்குது. அதுவும் இந்த நள்ளிரவு தாண்டிடக்கூடிய பொழுதில் அப்போ கூட எவ்விதமான குறைவுமின்றி மிக ஏராளமானவர்கள் இங்கே வந்து வழிபாட்டுக்காக ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சந்நிதியானுடைய பெருமை. பூசைக்காக கதவு திறக்கிற அந்த நேரத்துக்காக எல்லாருமே காத்திருக்கிறார்கள். இப்போ சிவாச்சாரிய உள்ளே இருந்து அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஏனைய விஷயங்கள் இதில் வந்து பூசை செய்து பிறகு பிள்ளையாருக்கு செய்து முருகனுக்கு செய்து வைரவருக்கு செய்து அதுக்கு பிறகுதான் இந்த கொடி ஏற்றம் அல்லது இந்த கேடகத்துக்கு முடிதூக்கி வைக்கிற அந்த விஷயம் எல்லாமே நடக்க போகுது. மிக எளிமையான வழிபாட்டியல் முறைகள் அல்லது அணுகல் முறைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கோவில். எப்பையும் யாரும் பெறலாம், கதவு திறந்திருக்கும், வழிபடலாம், அமைதி தருகிற சன்னிதானம், அன்னதானக்கந்தன் என்று சொல்லி சிறப்பிக்கப்படக்கூடிய இந்த இடத்துல அபிஷேகம் நடக்கிறதுக்கு அல்லது இந்த அபிஷேகம் கூட மந்திர உச்சாரணங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த தற்பை கொண்டு முன்ன போவினும் அதுக்கு பிறகு கும்பங்கள் கொண்டு போய் எல்லாருக்குமாக சேர்த்து அபிஷேகம் செய்யப்படும். அதன் பின்னாகத்தான் திருவிழாவோ ஏனைய பூசை வழிபாடுகளோ ஒவ்வொரு நாளிலே மேற்கொள்ளப்படுறது என்றது சந்நிதியானுக்கு தனியான ஒரு வரலாறு இருக்குது. மண்டூர், கதிர்காமம் இது போன்ற ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியோடு கூடியிருக்கக்கூடிய ஓரிடம்தான் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி, ஆற்றங்கரை வேலவன். இப்படி வழக்கார்கள் விதிமுறைகள் வேறு வேறாக இருந்தாலும் நம்பிக்கைகளும் அது நிறைவேறுகிற தத்துவங்களும் அதனுடைய வெற்றி கதைகளும் மிக மிக ஏராளமானவையாக எல்லா பக்கமுமே இருக்கிறது.
வருவோம்